பெய்டு ப்ரொமோஷன். எல்லா அரசியல் கட்சியுமே அந்த மாநாடுகள் நடக்கிறப்ப கூட்டம் நடக்கிறப்ப சில சேனலுக்கு பெய்டு பண்ணி தான் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஏறக்குறைய அந்த டைம் இவங்க வாங்கிடுவாங்க. அது பேர் ஸ்லாட்டுன்னு சொல்லி பேர். அந்த டயத்தை வாங்கிட்டு அதுக்கு பெய்டு பண்ணிவிட்டு முழுக்க இவங்க கொடுக்குற கண்டென்ட் தான் அதில் போடுவாங்க. மற்ற எந்த பிரச்சனை நடந்தாலும் எந்த இதுவும் போட மாட்டாங்க. இப்போ இந்த டாக்டர் ப்ரோக்ராமு இந்த மாதிரியான ஏதாவது இப்போ ப்ராடக்ட் டெலிஷாப்பிங் ப்ராடக்ட்லாம் பார்த்துருப்பீங்க சேனலில். ஒரு 1/2 hour 20 நிமிஷம் போடுவாங்க. இந்த பொருளை வாங்க அந்த பொருளை வாங்குன்னு. அது வந்து ஸ்லாட் அதுக்கு பேர். அந்த மாதிரி நியூஸ் சேனலில் வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு அதுக்கு ஒரு ஸ்லாட். அது மொத்தமாக அன்றைக்கி வந்து ஃபுல்லாக இருக்க டயத்தை அவங்க வாங்கிடுவாங்க. மற்ற நியூஸ் போடுவாங்க. ஆனால் மெயின் ஃபோக்கஸ் வந்து இதாக தான் இருக்கும். லைவ் அவங்க கொடுக்குற லிங்க்கே அவங்க தான் கொடுப்பாங்க. லிங்க்கே அவங்க தான் அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட 63 ட்ரோன் ஓடிட்டு இருந்துச்சு. லிங்க் அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுக்குற பஞ்சு, அவங்க கொடுக்குறதான் ஆடியோ. முந்தையெல்லாம் ஊரில் திருவிழாவுக்கு பார்த்தீங்க, கட்சி கூட்டங்கள் நடக்கும். காலை நைட்டு நடக்கும். ஒரு முக்கியமான திடல்களில் நைட்டு இன்றைக்கி முக்கியமான பேச்சாளர் வருவாங்கன்னா காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோக்களில், குதிரை வண்டிகளில், ரிக்ஷாக்களில் மைக் செட்டை கட்டி இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து முக்கிய பேச்சாளர் பேச வர்றாரு அப்படின்னு பிட் நோட்டீஸ் கொடுத்துட்டு ஊருக்கு அந்த கூட்டத்தை சேர்க்கறதுக்கு வேலையை பண்ணுவாங்க. அந்த வேலையை ஊடகங்கள் செஞ்சிச்சு.